அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் குறிப்பாக சித்தர்களும் எப்படி நோய் நொடியின்றி திடகாத்திரமான உடலுடனும் தெளிவான மனதுடனும் 100 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் ஆச்சரியத்தோடு நினைவுபடுத்திக் கொள்வது உண்டு. அதன் ரகசியம் இயற்கையோடு இயைந்த அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்கள் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த மூலிகைகளும் தான். ஆனால் அந்த மூலிகைகளில் பலவற்றின் பெருமைகள் இன்று நம்மில் பல பேருக்கும் தெரிவதில்லை. சித்தர்கள் தங்களுக்குள் பொக்கிஷமாக வைத்திருந்த உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஆழமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் கொண்ட 3 அதிசய மூலிகைகளை பற்றி தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மூலிகைகளின் உண்மைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் உடல்நலத்தில் ஒரு மிகப்பெரிய நேர்மறை மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். இந்த ஆரோக்கிய பயணத்தில் கடைசி வரை என்னுடன் இணைந்திடுங்கள். இதில் முதல் மூலிகையை நாம் பார்ப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூலிகைகள் வெறும் கதைகள் அல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை. முதல் மூலிகை கடுக்காய். இதை மூலிகைகளின் அரசன் என்று அழைப்பார்கள். இந்த அதிசய மூலிகை சித்தர்களால் மூலிகைகளின் அரசன் என்றும் மருந்துகளின் ராஜா என்றும் போற்றப்பட்டிருக்கிற கடுக்காய், ஈன்ற தாயை விட கடுக்காய் ஒருபடி மேலானது என்று சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு அன்பு மிகுதியால் அதிகமாக உணவூட்டினால் கூட சில நேரங்களில் அது உடல் நலத்திற்கும் கேடாக அமைந்து விடுமாம். ஆனால் கடுக்காய் ஒருபோதும் தீங்கினை விளைவிக்காமல் தாயை போல நம்மை காக்கும் என்பதே இதனுடைய பொருள். இதிலிருந்தே இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய நவீன உலகத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய முதன்மையான சவால் முறையற்ற செரிமானமும் அதனால் உடலில் சேரக்கூடிய நச்சுக்களும் தான். நாம் உண்ணும் உணவில் உள்ள ரசாயனங்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆகியவை நம் உடலில் மெல்ல மெல்ல நச்சுக்களாக படுகின்றன. இவையே மலச்சிக்கல், வயிற்று உப்புசம், புளித்த ஏப்பம், உடல் பருமன் போன்ற பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றன. இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு அற்புதமான தீர்வாகத்தான் கடுக்காய் இருக்கிறது. கடுக்காயில் உப்பை தவிர மற்ற 5 சுவைகளும் இருக்கின்றன. அதன் தனித்துவமான தோற்பு சுவை இரத்தத்தை சுத்திகரித்து உடலில் உள்ள கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும் ஆற்றல் கொண்டது. சித்த மருத்துவத்தின்படி வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 தோஷங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி கடுக்காய்க்கு இருக்கிறது. இது ஒரு இயற்கையான மலமிளக்கியாகவும் செயல்பட்டு இரவில் உட்கொள்ளும் பொழுது குடலில் தங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் காலையில் முழுவதுமாக வெளியேற்றி நம் உடலை ஒரு கோயில் போல தூய்மைப்படுத்துகிறது. மேலும் கடுக்காயில் இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாத்து முதுமை தோற்றத்தை தாமதப்படுத்துகிறது. இது குடல் புண்கள் மற்றும் வாய்ப்புண்களை ஆற்றுவதிலும் சிறந்து விளங்குகிறது. செரிமான மண்டலம் சுத்தமாக இருந்தாலே பாதி நோய்கள் நம்மளை நெருங்காது என்பது சித்தர்களின் தத்துவம். கடுக்காய் அந்த அடிப்படையான வேலையை மிகச் சிறப்பாக செய்கிறது. கடுக்காயை எப்படி பயன்படுத்தலாம்? கடுக்காயை பயன்படுத்துவது மிகவும் எளிது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய தரமான கடுக்காயை வாங்கி அதன் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிவிட வேண்டும். மேல் தோலை மட்டும் பொடி செய்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இதை செய்ய முடியாதவர்கள் தரமான கடுக்காய் பொடி பாக்கெட்டுகளை மருந்து கடைகளில் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். தினமும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் ஒரு தேக்கரண்டி கடுக்காய் பொடியை ஒரு குவளை வெதுவெதுப்பான நீரில் கலந்து பருகலாம். இதை ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்கள் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி உடல் புத்துணர்ச்சி பெற்றிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை முழுமையாக நீங்கும். உடலை சுத்தப்படுத்திய பின் மனதை அமைதிப்படுத்துவதற்கு அடுத்தபடி இருக்கிறது. அதற்காக பார்க்க போவதுதான் அடுத்த மூலிகை. இன்றைய அவசர யுகத்தில் நம் அனைவருக்கும் தேவைப்படும் ஒரு சஞ்சீவி அதுதான் அமுக்குரா கிழங்கு. இதன் சமஸ்கிருத பெயர் அஸ்வகந்தா. அஸ்வம் என்றால் குதிரை. இந்த மூலிகையை உட்கொண்டால் குதிரையை போன்ற உடல் பலமும் மனோதிடமும் கிடைக்கும் என்பதாலேயே இந்த பெயர் உருவானது. இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு அளித்திருக்கக்கூடிய பெரும் சுமை மன அழுத்தம், வேலை பளு, குடும்ப பொறுப்புகள், எதிர்காலம் குறித்த கவலைகள் இவையெல்லாம் நம்மை சுற்றி எப்பொழுதும் ஒருவிதமான பதற்றமும் அழுத்தமும் சூழ வைக்கிறது. இதனால் இரவில் சரியான தூக்கமின்மை, காலையில் எழுந்தால் தீராத சோர்வு, கவனக்குறைவு, எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை நாம் பலரும்
சந்திக்கிறோம். இந்த நாள்பட்ட மன அழுத்தம் கார்டிசோல் என்ற ஹார்மோனை அதிகரிக்க செய்து உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் சிதைத்து விடுகிறது. அவுக்கரா கிழங்கு சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு தலைசிறந்த ரசாயனம் மற்றும் அடாப்டோஜன் எனப்படுகிறது. அடாப்டோஜன் என்பது நம் உடலையும் மனதையும் சூழலுக்கு ஏற்ப தகவமைத்து அழுத்தத்தை சிறப்பாக கையாள உதவும் ஒரு பொருள். மன அழுத்தம் ஏற்படும் பொழுது அதிகரிக்கும் கார்டிசோல் ஹார்மோனின் அளவை குறைப்பதில் அவுக்கரா கிழங்கு சிறப்பாக செயல்படுவதாக பல அறிவியல் ஆய்வுகளும் நிரூபித்திருக்கின்றன. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன பதற்றத்தை குறைக்கிறது. இதனால் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் சாத்தியமாகிறது. நல்ல உறக்கமே நம் உடலின் பாதி பிரச்சனைகளை சரி செய்துவிடும். மேலும் இது உடல் சோர்வை போக்கி ஆற்றலை அதிகரித்து நாள் முழுவதும் நம்மை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. மன தெளிவையும் கவனத்தையும் மேம்படுத்துவதாகவும் ஆய்வுகள் சொல்கின்றன. சித்தர்கள் மனதை அமைதிப்படுத்தவும் உடலை வலிமைப்படுத்தவும் ஆயுளை நீட்டிக்கவும் இந்த மூலிகையை ஒரு காயகல்பமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவுக்கரா கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கிறது. ஒரு தேக்கரண்டி அவுக்கரா பொடியை ஒரு குவளை பாலில் கலந்து அதனுடன் சிறிது பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து இரவு உறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு பருகி வரலாம். பாலில் கலந்து பருகுவது அதன் முழு பயனையும் உடல் எளிதில் கிரகிக்க உதவுகிறது. இதை தொடர்ந்து செய்து வரும் பொழுது மன அமைதி கூடுவதையும் உறக்கத்தின் தரம் மேம்படுவதையும் உடல் ஆற்றல் அதிகரிப்பதையும் நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்வீர்கள். மனம் அமைதியானால் மட்டும் போதுமா? அது கூர்மையாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? இறுதியாக நாம் பார்க்க போகும் 3வது மூலிகை அறிவின் மூலிகை என்று அழைக்கப்படக்கூடிய வல்லாரை. வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாதே என்பது பழமொழி. வல்லாரை உண்பவர்கள் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுடன் வாதம் செய்வது கடினம் என்பதே இதனுடைய பொருள். இன்றைய உலகில் நமக்கு தகவல்கள் வெள்ளமென பாய்கின்றன. ஆனால் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்வது பெரும் சவாலாக இருக்கிறது. மாணவர்களுக்கு பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்வது, பெரியவர்களுக்கு வேலை தொடர்பான விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வது என பல விஷயங்களில் ஞாபக மறதி ஒரு பொதுவான பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. மூளை சோர்வும் கவனக்குறைவும் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை பாதிக்கின்றன. வல்லாரை குறிப்பாக நம்முடைய மத்திய நரம்பு மண்டலத்தில் புத்துயிர் ஊட்டி மூளையின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் ஒரு அற்புதமான மூலிகை. இது சித்த மருத்துவத்தில் மேத்திய ரசாயனா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மனதையும் அறிவையும் புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய மூலிகை என பொருள். வல்லாரையில் உள்ள பேக்கோசைடுகள் எனப்படக்கூடிய வேதிப்பொருள்கள் மூளையில் உள்ள நரம்பு செல்களுக்கு இடையேயான தொடர்பை வலுப்படுத்த உதவுவதாக நவீன அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திறனையும் அவற்றை நினைவில் தக்க வைத்துக் கொள்ளும் திறனையும் மேம்படுத்துகிறது வல்லாரை. அதனால்தான் வல்லாரையை தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. கற்றல் வேகம் மற்றும் தகவல் செயலாக்க திறன் ஆகியவை கணிசமாக அதிகரிக்கிறது என்பதை பல ஆய்வுகள் கண்டறிந்திருக்கின்றன. இது மூளைக்கு செல்லும் இரத்தத்தை அதிகரித்து மனத்தெளிவை வழங்குகிறது. இதனால்தான் சித்தர்கள் இதனை சரஸ்வதி கீரை என்றும் அழைத்திருக்கிறார்கள். அறிவை வளர்க்கும் காயகல்பமாக இது செயல்பட்டு வருகிறது. வல்லாரையை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் எளிதான விஷயம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 2 அல்லது 3 சுத்தமான வல்லாரை இலைகளை அலசி அப்படியே வாயில் மென்று சாப்பிடலாம். இது மூளையை உடனடியாக சுறுசுறுப்பாக்கும். அல்லது வழக்கமான உணவில் உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், புளி, தேங்காய் சேர்த்து வதக்கி வல்லாரை கீரையை சுவையான துவையலாக அரைத்து சாதத்துடன் சாப்பிடலாம். வல்லாரை இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் அரை தேக்கரண்டியை பாலில் அல்லது தேனில் கலந்து சாப்பிடலாம். இந்த 3 மூலிகைகளில் எதையாவது நீங்கள் பயன்படுத்திய அனுபவம் இருக்கிறதா? அல்லது இந்த காணொளியை பார்த்த பிறகு பயன்படுத்த விரும்புகிறீர்களா? உங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் கீழே கருத்துக்கள் பகுதியில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் கருத்தும் எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கவை. மேலும் இதுபோன்ற சித்தர்களின் ரகசியங்கள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றிய பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் நினைவில் கொள்வது நல்லது. இந்த மூலிகைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இதனால் இவற்றை மருந்தாக பயன்படுத்தும் முன்பு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் நாள்பட்ட நோய்களுக்காக
பல மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் ஒரு சித்த மருத்துவரையோ அல்லது தகுதி பெற்ற மருத்துவ நிபுணரையோ கலந்து ஆலோசித்து அதன் பிறகு எடுத்துக்கொள்வது நல்லது. சரியான வழிகாட்டுதலின்படி சரியான அளவில் உட்கொள்வதுதான் பாதுகாப்பானதும் கூட. இயற்கையோடு இணைந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க இந்த மூலிகைகள் நமக்கு வழிகாட்டும். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.